இன்றைக்கி இன்டர்நெட்டை பார்த்துட்டே இருக்கும்போது நெட்டில் வந்து இன்டர்நெட்டில் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த ப்ரௌன் ரைஸ் தான் இப்போ நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிட்றோம், அப்படி தானே? இந்த ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றதுனால சில தீமைகள் நம்ம உடம்புக்கு இருக்கிறத வந்து நான் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சேன். ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த சின்ன ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரௌன் ரைஸில் வந்து வெளியில் தோலில் வந்து ஆர்சனிக் இருக்குதாட்டு ஒரு இந்த உலோகம், இது ரொம்ப ஆபத்தானது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்சனிக் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆர்சனிக் என்ன பண்ணுது அப்படின்னா, ஞாபக சக்தி குறைபாடு, அப்புறம் அஜீரண கோளாறுகள், அப்புறம் ஹார்ட் பிரச்சனை, அப்புறம் பிபி பிளட் ப்ரெஷர், பிபி பிரச்சனை, அப்புறம் ஒரு விதமான கேன்சர், அப்புறம் கொஞ்சம் விட்டமின் சத்து குறைபாடுகள், அப்புறம் தாது பொருட்கள் குறைபாடுகள். கடைசி உள்ளதான் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த ஆர்சனிக் வந்து கணையத்தை கூட பாதிக்குதான். கணையத்தில் உள்ள பீட்டா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. கணையத்தில் உள்ள பீட்டா செல் பாதித்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டு பண்ணி சுகர், டைப் 2 டயபெட்டிஸ், டைப் 2 சர்க்கரை நோய், டைப் 2 நீரிழிவு நோய் கூட இந்த ஆர்சனிக் உண்டு பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து இந்த ப்ரௌன் ரைஸ் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட இதை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஆர்சனிக் வந்து ரொம்ப ஆபத்தான பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு யோசிப்பாங்க. கண்டிப்பாக இதை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாமா, நெட்டில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ண தப்பில்லை, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தான் நெட்டில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் டாக்டர் இதை பற்றி விசாரிச்சிருங்க, ஓகேவா? கண்டிப்பாக விசாரிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?